ஜென்ரலாகவே ஒரு வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்ட்ரியை ஒரு வேல்யூபிள் பீஸ் ஆஃப் எவிடன்ஸாக கோர்ட்டில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஜென்ரலாகவே நம்ம எல்லாருமே ஒரு கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணுறோம்னா ஒரு பர்டிகுலர் நேம் போட்டு சேவ் பண்ணுவோம். ஸோ யார் வேணாலும் எந்த நம்பரில் வேணாலும் யாரோட நேம் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா இது ஒரு ரிலையபிள் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸாக இருக்காது. ஸோ அதனால தான் வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டை ஒரு வேல்யூபிள் பீஸ் ஆஃப் எவிடன்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் சில எக்ஸப்ஷனல் கேசஸில் இந்த வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்ட்ரியை ஒரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸாக நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். அது என்ன எக்ஸப்ஷனல் கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சில கிரிமினல் கேசஸை டிசைட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சில மேட்ரிமோனியல் இஷ்யூஸில் வந்து டிவோர்ஸ் கேசஸில் வந்து இந்த அடல்ட்ரியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான சில கேசஸ்க்கு வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்ட்ரியை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ப்ரொவைடட் it is submitted along with the certificate for electronic evidence. அது என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பர்டிகுலர் டிவைஸ்ல வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எடுக்கப்பட்ட போது இந்த டிவைஸை ஹோல்ட் பண்ணவங்க யாரு, இந்த டிவைஸ் யார் பேர்ல இருக்கு, இந்த நம்பர் யார் பேர்ல இருக்கு, ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் எங்க இருந்து இந்த பர்டிகுலர் சேட்டை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் எவிடன்ஸ் வந்து எடிட் செய்யப்படலை, ஒரிஜினல் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் தான். இந்த பர்டிகுலர் எவிடன்ஸ் எடுக்கும் போது இந்த ஃபோன் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தரோ செக்அப் பண்ணி சர்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் சர்டிஃபிகேட் ஃபார் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டோட அந்த பர்டிகுலர் அந்த எவிடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும் போது இது எவிடன்ஸா எடுத்துப்பாங்க. ஆனாலுமே இது ஒரு ஃபைனல் கன்க்ளூசிவ் எவிடன்ஸா எடுத்துக்கொள்ளப்படாது. இட் ஷுட் பி சப்மிட்டட் அலாங் வித் ஆல் அதர் கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் சச் அஸ் கால் ரெக்கார்ட்ஸ், இந்த பர்டிகுலர் பர்சன் எங்க இருந்தாங்க, அதர் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் எல்லாம் வச்சுதான் இதை ஒரு எவிடன்ஸா எடுத்துப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் நீங்க எடுத்து ஒரு எவிடன்ஸா சப்மிட் பண்ண முடியாது. ஸோ நீங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த கான்டாக்டை அன்சேவ் பண்ணிட்டு அந்த நம்பரோட வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எவிடன்ஸா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம்.